Hi guys, welcome to Smart Tech Service. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Vivo V17pro வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் broken ஆகி அதை சேஞ்ச் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேங்களா? அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் இருக்கிற அந்த டச் பேட் ஒர்க்கை தான் ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறோம். கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் broken ஆகிருக்கு. ஸோ வந்து ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல நல்லா இருக்கு. ஒரு கார்னர் மட்டும் கொஞ்சம் பிசிக்கல் டேமேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடு வச்சு, அதாவது ஓப்பன் பண்ணுற ஒரு பேக் டோர் ஓப்பன் பண்ணுற லிக்விடு வச்சு நம்ம பேக் டோரில் ஒரு இதமாக ஒரு டிப் பாயிண்ட் அளவு சைடில் வந்து கொஞ்சமாக லிக்விடு விட்றோம். லிக்விடு விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மிஷினில் வந்து ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக அந்த பேக் டோரில் வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஹீட் வச்சு தான் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறதுனால நீங்கள் எதுவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹீட் டெம்பரேச்சர் வச்சு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக் டோர் ரொம்ப ஓவராலாக broken ஆகி தான் வந்திருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் சேஞ்ச் பண்ண போகிறதுல ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் மொபைல் சர்வீஸோட புக்கிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் தான் இருக்குது. நீங்களும் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வாங்க. தெளிவாக ப்ராக்டிக்கல் அண்ட் லைவ் மொபைலில் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டிப் டிஸ்பிளே ஸ்டிப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த சப்போர்டில் வர ஸ்டிப் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுடைய வேலை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு விதமான ஹீட் வச்சுருக்கோம். பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து கிட்ட இல்லாதனால அப்படியே நாங்கள் லைவாக அந்த ஷீட் விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் வரும். நார்மல் டிஸ்பிளேயோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும். பட் வந்து அதோட திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து லென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லென்ஸ் அடிப்படாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி அப்படியே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வியூவில் கீழே லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து நம்ம கலெக்டின டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஸ்ட்ரிப்லாம் ஓப்பன் பண்ணதப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் ஒரு டைம் எப்பயும் போல் வழக்கமாக செக் பண்ணுற மாரி நம்ம செக் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மிஷினில் வந்து அந்த டிஸ்பிளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஹீட் கொடுத்து, அதாவது நாங்கன்னா பேக் வியூவில் ஃப்ரண்ட் வியூவில் வந்து கிளாஸ் பிரிக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேக் வியூவில் கிளாஸ் பிரிச்சிருப்போம். இந்த வியூவில் இந்த கிளாஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்களா டிஸ்பிளே வர பேஸ்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு கிளாஸில் அதிகமாக கொண்டு வந்துடும். அப்போ டிஸ்பிளேல அதிகமாக உங்களுக்கு பேஸ்ட் வராதனால இந்த ப்ராசஸுக்கு இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணுறோம். எதனால் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டியும் அதில் வர கம்மு க்ளூலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டாக வரும். அதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோவில் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. பொறுமையாக கழட்டணும். ஏன்னா டிஸ்பிளேக்கு எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் ஆகக்கூடாது. ஏன்னா கீழே வந்து ஸ்டிப் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மேலெலாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, கீழே மட்டும் அதோட டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு மெயின் ஸ்டிப் ஒன்று வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டிஸ்பிளே ஸ்டிப் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேஸ்ட் எல்லாமே கிளாஸில் பாதி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் டிஸ்பிளே வந்து மெலிசாக தான் வரும், கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம லைட்டாக இதமாக கொஞ்சம் பவர் கொடுத்தாலும் டிஸ்பிளே வந்து broken ஆக வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளூ வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இதுவுமே க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த செக்ஷனை வந்து ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த அலைன்மெண்ட் வந்து ஃப்ரேமில் வந்து அலைன்மெண்ட் பார்க்கறது வச்சு அந்த டிஸ்பிளே வச்சு பார்க்குறோம். வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிப் கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டேப்பை வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிப்பை வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து வச்சு டேப் அடிச்சுக்கிறோம். ஏன்னா அதில் வந்து ஃப்ரேமில் அலைன்மெண்ட் வைக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஃப்ரேமில் வந்து அலைன்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது அலைன்மெண்ட் வைக்கிறதுக்கான ஒரு மவுண்டு கீழே நம்ம வச்சுருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் மாற்றிலே பார்த்திங்கன்னா OCA ஷீட் வந்து இதிலே இன்பில்டாக வந்ததுனால நம்ம ஷீட் இண்டிவிஜுவலாக நம்ம ஒட்டுறதில்ல, இதிலே வந்துடுது. அதனால் மேலே இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம்ல அதே பொசிஷனில் வந்து நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு இந்த டிஸ்பிளேல அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வைக்கணும். அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா அந்த பிரேம் விட்டு கொஞ்சம் ஒரு டிப் பாயிண்ட் வெளியே போனால் கூட அந்த பிரேமில் மேட்ச் ஆகாது.
அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் மெஷினில் வந்து இந்த டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் ஆகிடும். ப்ரெஸ்ஸிங் ஆனதுக்கப்புறம் பபுள் ரிமூவரில் போட்டுட்டு அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட் மினிமம் 3 மினிட் விட தேவையில்ல. பட் ஃபுல் ஃபினிஷிங்காக வேணும்னா 3 மினிட் நாங்கள் வந்து பபுள் ரிமூவரில் போட்டுட்டு பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிடறோம். இந்த குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000-7000 பக்கம் வரும். நம்ம இதே பண்ணுறப்ப நம்ம லோ காஸ்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சிங்லேருந்து எடுத்துகிட்டு பபுள் ரிமூவரில் போட போகிறோம். ஆல்ரெடி சொன்னமே தான் 3 மினிட் மினிமம் விட்டால் அந்த குவாலிட்டி நல்லாவே ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும். சின்ன சின்ன பபுள்ஸ் மட்டும் தான் பஞ்சிங்கில் ஆல் ஓவராக கவர் பண்ணிடுது. பபுள் ரிமூவரில் போடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெக்ஸாக இழுத்து அந்த சின்ன சின்ன பபுளையுமே தெளிவாக இழுத்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாரி கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.